அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். நம்ம தினமும் இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறை, அந்த நிவேதனங்கள் மற்றும் அன்றைய தினத்திற்கு சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நவராத்திரி 8ஆம் நாள், புரட்டாசி மாதம் 13ஆம் நாள், செப்டம்பர் 29ஆம் நாள், திங்கட்கிழமை. இன்று சரஸ்வதி சப்தமி, சரஸ்வதி ஸ்தாபனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்று முதல் 3 நாட்கள் சரஸ்வதியை வழிபாடு செய்வதற்கு, சரஸ்வதியை பூஜை செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். நவராத்திரி 9 நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இன்று முதல் 3 நாட்கள் சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்யும் போது இந்த நவராத்திரி அனைத்து நாட்களுமே நீங்கள் வழிபாடு செய்த அந்த பலன் என்பது உங்களுக்கு உண்டாகும். இந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் அன்றைய தினம்தான் சரஸ்வதி தேவி அவதார தினமாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சரஸ்வதியை இன்றைய தினம் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கக்கூடிய அந்த நேரம், அதாவது மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் பகல் 12 மணி வரை இருக்கின்றது. எனவே காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக சரஸ்வதியை நீங்கள் இன்றைய தினம் ஆவாகனம் செய்து அதன் பிறகு நவராத்திரி வழிபாட்டினை மாலை எப்பொழுதும் போது 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அந்த நவராத்திரி வழிபாட்டினை நீங்கள் துவங்கலாம். சரஸ்வதியை ஆவாகனம் செய்வதற்கு கலசம் வைத்து ஆவாகனம் செய்யலாம், அல்லது நீங்கள் சரஸ்வதி படம் இருந்தால் அந்த சரஸ்வதி படத்தை வைத்தும் சரஸ்வதியை ஆவாகனம் செய்யலாம், அல்லது தீபம் ஏற்றியும் அந்த தீபத்திலேயே சரஸ்வதியை ஆவாகனம் செய்து பூஜை செய்து வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். இன்று முதல் 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது சகல விதமான நன்மைகள் என்பது உண்டாகும். நல்ல கல்வி ஞானம் என்பது உண்டாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு சரஸ்வதி வழிபாடு இன்றைய தினம் இன்று முதல் 3 நாட்கள் செய்வது மிக மிக உன்னதமாகும். மேலும் திருமண தடை விலகுவதற்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான முக்கியமான அந்த வழிபாடு என்பதும் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் சப்தமி திதி, திங்கட்கிழமை, மூலம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்ல சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்து அதன் பிறகு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அந்த தடைகள், திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். அதே போல் இன்றைய தினம் பத்ரிகா பூஜை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது இந்த நவராத்திரியில வரக்கூடிய இன்றைய நாள்ல அம்பாளை வழிபாடு செய்யும் போது இலந்தை மரத்தை நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்வது மற்றும் இலந்தை பழத்தை பூஜையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது அம்பாளுடைய பரிபூர்ண அருள் என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். அதே போல சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தாம்பூலம் தருவது என்பது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்களை தருவதாக அமையும். மேலும் மிக முக்கியமாக இன்றைய தினம் மாலையிலேயே அஷ்டமி திதியானது ஆரம்பித்து நடு இரவில் முழுவதும் அஷ்டமி திதி இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி நாட்கள்ல தான் பத்ரகாளி அம்மன் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கிறது. எனவே இன்றைய தினம் இரவு நேரத்தில் தேவி பாகவதம் படிப்பது மிக மிக விசேஷம். காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை எல்லாம் பெற்று தருவதாக அமையும். இன்றைய தினம் இரவு நீங்கள் உங்கள் இல்லங்களிலேயே மனதார அந்த காளியம்மனையும் துர்க்கையம்மனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு மறுநாள் காலையில நீங்க கோயிலுக்கு சென்று அங்கு பொங்கல் வைத்து இனிப்பு நிவேதனம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். இன்றைய தினம் இந்த நவராத்திரி 8ஆம் நாளுக்கு உண்டான நிறம் மயில் பச்சை நிறம். இன்றைய தினம் நிவேதனமாக கொள்ளுப்படி சாதம், பால் பாயாசம், மாதுளை பழம், நவதானிய சுண்டல்கள் எல்லாம் செய்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அர்ச்சனைக்காக இன்றைய தினம் மல்லி, முல்லை, வெண்தாமரை மலர்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைய தினம் கேதுவினுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம். எனவே அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கேது பகவானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது அந்த கேதுவினால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். மேலும் நல்ல ஞானம் என்பது உண்டாகும். நல்ல நுண் அறிவு, நல்ல ஆன்மீக ரீதியான அந்த ஈடுபாடு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் கேது பகவானை இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்வதனால்
தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே நீங்கும். உங்களுக்கு நல்ல ஞானம், செல்வம், நல்ல செல்வ சிறப்பான வாழ்க்கை என்பது உண்டாகும். எனவே அவசியம் இன்றைய தினம் கேது பகவானுக்கு உண்டான அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் கலைகளின் அதிபதியான சரஸ்வதியை வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாள். இந்த நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் வழிபாடு பெரியவர்கள் மட்டுமன்றி குழந்தைகளும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வழிபாடு. நவராத்திரி விழாவானது இந்த முறை வெகு அரிதாக 11 நாட்கள், அதாவது முதல் 3 நாட்கள் துர்கை வழிபாடு என்பது வழக்கமாக வருவது. ஆனால் இந்த முறை முதல் 4 நாட்கள் மலைமகளாகிய துர்கை அம்மனுக்காக நாம் வழிபாடு செய்தோம். அடுத்த 3 நாட்கள் அலைமகளாகிய மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்தோம். அதே போல கலைமகளாகிய சரஸ்வதியை வழிபாடு செய்வதற்காக உள்ள இந்த 3 நாட்கள் மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாகும். இந்த 3 நாட்கள் நாம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யும் போது நல்ல ஞானம், கல்வி, கலைகள், பேச்சாற்றல் சிறப்பாக பெற்று அமைவதற்கு அந்த கலைமகளினுடைய அருள் நமக்கு நிச்சயமாக தேவை. எனவே இன்றைய தினம் நாம் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகள், சவால்கள் அனைத்தையும் சமாளித்து நமக்கு தொடர் வெற்றி, முன்னேற்றம் வேண்டும் என்றால் அதற்கு சரஸ்வதியினுடைய அருள் நிச்சயம் நமக்கு தேவை. சரஸ்வதி படிப்பிற்கு மட்டும் உரிய தெய்வம் அல்ல, நல்ல நமக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவள், வாக்கு பேச்சிற்குரிய தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அதனால்தான் சரஸ்வதி தேவிக்கு வாக்தேவி, ஞானவாணி என்ற பெயர்களும் உண்டு. நம்முடைய பேச்சு நல்லதாகவும் நல்ல நன்மை தருவதாகவும் அமைவதற்கு அதற்கு அந்த கலைவாணியினுடைய அருள் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வேண்டும். எனவே இந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த சரஸ்வதிக்கு உண்டான இந்த 3 நாட்கள் நாம் சரஸ்வதியை வழிபாடு செய்வதனால குடும்பத்துல நல்ல அமைதி என்பது ஏற்படும். தீய குணங்கள் அனைத்தும் நீங்கும், துர்சக்திகள் நம்மை நெருங்காது, நல்ல மன வலிமை உண்டாகும், தைரியம் உண்டாகும், அறியாமை என்பது நம்மை விட்டு முழுவதுமாக நீங்கும். சரஸ்வதி தேவி வழிபாட்டிற்கு உகந்த இந்த 3 நாட்கள்ல முதல் நாள் இன்றைய நவராத்திரியினுடைய பிரதான தெய்வம் மகா சரஸ்வதி. எனவே இன்றைய தினம் மாலையில அந்த நவராத்திரி பூஜை துவங்கும் நேரமான மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக உங்கள் பூஜை அறையில ஒரு மணப்பலகையை எடுத்துக்கொண்டு அதுல நல்ல மஞ்சள் தடவி, பின்பு அதன் மீது மாக்கோலம் இட்டு, அதன் நடுவுல காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சுத்திரியிட்டு கிழக்கு முகமாக வைத்து தீபம் ஏற்றி முதல்ல சரஸ்வதியை அந்த தீபத்திலேயே நீங்கள் ஆவாகனம் செய்து, அதனைத் தொடர்ந்து இன்றைய நவராத்திரி 8ஆம் நாளுக்கு உண்டான பிரதான தெய்வமான மகா சரஸ்வதியையும் அந்த தீபத்திலேயே நீங்கள் ஆவாகனம் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கேது பகவானையும் நீங்கள் அந்த தீபத்திலேயே ஆவாகனம் செய்து, அதனைத் தொடர்ந்து தீப தூப ஆராதனைகளை எல்லாம் செய்து, நிவேதனங்களை எல்லாம் செய்து, அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை 108 முறை உச்சரித்து, உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு இந்த நவராத்திரி தினத்துல நீங்கள் நிவேதனமாக செய்து வைத்த அந்த பிரசாதங்களை எல்லாம் தந்து, தாம்பூலம் கொடுத்து அவர்களை நீங்கள் ஆராதனை செய்யும் போது இந்த நவராத்திரி நாட்கள்ல அம்பிகையினுடைய பரிபூர்ண அருள் என்பது உங்களுக்கு உண்டாகும். இனி இந்த நவராத்திரி நாள்ல நம்ம சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரங்களை இப்பொழுது பார்க்கலாம். சரஸ்வதி காயத்ரி மந்திரம். ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் சரஸ்வத்யை நமஹ. மகா சரஸ்வதி காயத்ரி மந்திரம். ஓம் சர்வப்ரிய வாக் வித்மஹே ஹ்ரீம் வாகீஸ்வரியை ச தீமஹி தன்னோ சக்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வத்யை நமஹ. கேது காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ கேதவே நமஹ. நவராத்திரி நாட்கள்ல தினமும் அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து 108 முறை ஜெபம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான உன்னதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும்.
பூஜையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் இன்றைய நவராத்திரி நாட்கள்ல உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த நவராத்திரி நாளுக்கு உண்டான நிறங்கள்ல பரிசு பொருட்கள் மற்றும் மங்கள பொருட்களை எல்லாம் தருவது என்பது கூடுதல் சிறப்பு. நவராத்திரி நாட்கள்ல சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தருவது அதி அற்புதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். குழந்தைகளுக்கு அன்றைய நவராத்திரி நாளுக்கு உண்டான நிறங்களில் நீங்கள் பரிசு பொருட்களை தருவதால் மிக சிறப்பான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். பூஜையெல்லாம் முடித்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அந்த நவராத்திரி பிரசாதங்களை நீங்கள் நிவேதனமாக செய்து வைத்த பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதனால் அம்பாளினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும். குழந்தைகளை உங்கள் இல்லங்களில் உள்ள குழந்தைகள் மற்றும் இந்த நவராத்திரி பூஜைக்கு வரக்கூடிய குழந்தைகளையும் அந்தந்த தினத்திற்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரங்களை அந்த குழந்தைகளையும் நீங்கள் சொல்ல சொல்லி பழக்க வேண்டும். அவ்வாறு செய்வதனால் அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஆன்மீக ஈடுபாடு என்பது உண்டாகும். இந்த நவராத்திரியினுடைய இந்த பூஜை முறைகள், இந்த பூஜையினால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும் போதுதான் அந்த குழந்தைகளுக்கும் நல்ல தெய்வ பக்தியும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். மேலும் குறிப்பாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு இந்த நவராத்திரி நாட்கள்ல குழந்தைகளையும் அழைத்து செல்லுங்கள். எல்லா ஆலயங்களிலுமே இந்த நவராத்திரி பூஜை என்பது சிறப்பாக கொண்டாடப்படும். உங்கள் இல்லங்களில் நவராத்திரி பூஜைகளை முடித்து அதன் பிறகு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு அவசியம் உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து செல்வதை ஒரு பழக்கமாகவே இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு நேயர்களே, இது போன்று தொடர்ந்து நவராத்திரி நாட்களினுடைய பூஜை முறை மற்றும் பலன்கள், அன்றைய தினம் சொல்ல வேண்டிய இந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.